கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு இந்த வார ராசி பலன். 2 கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். தங்களுடைய அஸ்தமத்தில் ராகு இருக்கிறார். 9ல் சனி, விரய ராசியில் குரு. உங்கள் ராசிக்கு 9ல் சனி, வார முற்பாதியில் 6ல் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் தாங்கள் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கினை அடைவீர்கள். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு உங்களது தேவைகள் பூர்த்தியாகும். 14ஆம் தேதி முதல் சூரியன் 7ஆம் இடத்திலும் 16ஆம் தேதி முதல் செவ்வாய் 7ல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபம் வரும். விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சற்று கவனம் தேவை. இல்லாவிட்டால் பிறர் ஏமாற்றி விடுவர். தேவையில்லாத தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். உங்கள் மீது இருந்த பழி சொற்கள் எல்லாம் விலகும். மன நிம்மதி ஏற்படும். வீண் பிரச்சனைகள் அகலும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். அவர்களுக்கு ஒரு நல்ல காலம், அதனை பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். 6ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைந்திருப்பதால் 6ஆம் இடம் பலமாக இருக்கிறது. சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசு உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். வீடுகளை சில பேர் பழுது பார்த்து குடியேறுவீர்கள். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சிந்தனை தெளிவாக இருக்கும். கல்வி கேள்விகளில் வளர்ச்சி உண்டு. இதுவரை 6ல் இருந்த புதன் 7ஆம் இடத்துக்கு மாறி ராசியை பார்க்கிறார். சிறப்பான அமைப்பு. உடலிலும் உள்ளத்திலும் சுறுசுறுப்பை உணர்வீர்கள். 2ஆம் இடத்தில் கேது இருக்கின்றதால் வாக்குஸ்தானம் என்பதால் பேசுகின்ற பேச்சில் கவனம் தேவை. விரய குரு செலவுகளை அதிகரிக்கும். சேமிப்பை கரைக்கும். சிக்கனமாக இருக்க நினைத்தாலும் வீண் செலவுகள் வரும். அஸ்தமத்தில் ராகு இருப்பதால் உங்கள் எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்வதில் சில தடங்கல்கள் ஏற்படும். 2ல் கேது, குடும்ப உறவுகளில் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவுகளில் தற்காலிக பிரிவுகள் ஏற்படலாம். அது வேலை விஷயமாகவோ கருத்து வேறுபாட்டினாலோ இருக்கலாம். கவனித்து நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கை தேவை. கோயிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.